ஹலோ ஆல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அரிசி எதுவும் ஊற வைக்காம, மாவு எதுவும் அரைக்காம, வெளியில நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்டான ஒரு சுரக்காய் அடை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. கண்டிப்பாக சுரக்காய் கிடச்சிச்சின்னா மறக்காமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சாஃப்ட் அண்ட் டேஸ்டான சுரக்காய் அடை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுரக்காய் அடை செய்கிறதுக்கு நல்லா க்ளீன் பண்ண ஒரு சுரக்காயில் பாதி அளவு எடுத்துக்கலாங்க. அதுவே வந்து நமக்கு நல்ல குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ இதோட தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நடுவில் உள்ள அந்த விதை பகுதியையும் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சுரக்காயை காய்கறி சீவுற இதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாதி சுரக்காய் 1 கப் அளவுக்கு நமக்கு துருவல் கிடச்சிருக்கு. இப்போ இவங்க கூட ஒரு பாதி கேரட்டை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கேரட்டு, 1/4 கப் அளவுக்கு துருவின உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். துருவின இஞ்சியில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாங்க. இவங்க கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவோ இல்லை ராகி மாவு வேணாலும் கூட சேர்த்துக்கலாங்க. இவங்க கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு அந்த காய்கறி எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. அப்புறம் தோசை மாதிரி ஆகிடும், ரொம்ப ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இது அடை பக்குவத்தில் இருக்கிறதுனால தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்புங்க ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மாவு நம்ம கரைக்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் அதிகமான மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கலந்து இந்த ஒரு பதத்துக்கு வந்து மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு மாவு இருந்துச்சுன்னா கரெக்டாக அடை வருங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மாவை சேர்த்துக்கலாம். நம்ம தோசைக்கல்லில் கூட சுடலாங்க. இது மாதிரி பேனில் சுடும்போது அந்த வட்டம் கரெக்டாக இருக்கும், அதோட ஷேப்பு. அது மட்டும் இல்லாமல் மாவு எங்கேயும் ஓடாமல் கரெக்டாக இருக்கும். அதனால தான் இதில் வந்து நான் செஞ்சுருக்கேன். மேலே வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் விட்டோம்னா போதுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு தான் அந்த அடையை வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளேயும் வந்து மாவு நல்லா வெந்து நமக்கு காய்கறி வந்து நல்லாவே வெந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஒன் சைடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாங்க. இது மேலே வந்து நம்ம இது மாதிரி இந்த தோசை கரண்டியை வச்சு கிராஸ் கட்டிங் போடும்போது உள்ளர வந்து மாவாக இல்லாமல் நமக்கு ரொம்ப குயிக்காகவே வந்து அடை வெந்து கிடச்சிருங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா கூட நம்ம அப்படியே டேரெக்டாக கூட சுட்டு எடுத்துக்கலாம். பட் இந்த கிராஸ் போடும்போது ரொம்பவே குயிக்காக வந்து நமக்கு அடை வெந்துருங்க. இதே மாதிரியே 2 சைடு திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தோம்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டான நம்மளோட சுரக்காய் அடை ரெடிங்க. வீட்டில் இட்லி மாவு எதுவும் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது அடை பண்ணணுன்னா கண்டிப்பாக சுரக்காய் சீசன் வரும்போது இல்லை சுரக்காய் கிடச்சிச்சின்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட துவையலோ இல்லை தேங்காய் சட்னியோ எது வச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வீட்டில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லைன்னா வந்து டிஃபனாவோ செஞ்சு கொடுக்கலாம். ஒரு அடை சாப்பிட்டா கூட நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.